हरिः ओं श्रीकौशिकान्वयसुधाम्बुधसेदपानं श्रीशुद्धसद्वगुरुवर्यतनूजरद्नं श्रीलक्ष्मणार्यवरदार्यपताब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रीसरसिद्धमध्यापयन्ति जोच्चेष्टायां सजनिगलितं या बलात्कृत्य पुन्दे गोदादस्येनमेदमिदं भूयवास्तु भूयः अन्नवयल पुதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் பல்விதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த தொடர் ஒடியே தொல்பாவை பாடியருளவல்லவல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னவது என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பதவிக்கும் கலியே துயிலழாய் கப்பதவிக்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பும் கொடுக்கும் விமலா துயிலழாய் செற்றார்க்கு வெப்பும் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பனமென் மூலை செவ்வாய் சிறுமருள் செப்பனமென் மூலை செவ்வாய் சிறுமருள் நப்பினங்காய் திருவே துயிலழாய் நப்பினங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் முப்பத்து மூவர். இந்த பாசுரத்தின் பொழிப்புரையை இப்பொழுது பார்ப்போம். 30 தேவர்களும் துன்பம் வருவதற்கு முன்னமேயே எழுந்தருளியிருந்து அவர்களின் நடுக்கத்தை நீக்கி அருளவல்ல மிடுக்கையுடைய கண்ணபிரானே, படுக்கையில் நின்னும் எழுந்தருள், பக்தர்களை ரட்சிப்பதில் திறமாக இருக்கும் தன்மையை உடையவனே, பகைவர் மண் உண்ணும்படியான வலிமையை உடையவனே, சத்துருக்களுக்கு பயமாகிற ஜுரத்தை கொடுக்க வல்ல பரிசுத்த ஸ்வபாவனே, நீ துயிலெழாய், பொற்கலசம் போன்ற விரகம் பெறாத முலைகளையும் சிவந்த வாயையும் நுண்ணிதான இடையையும் உடைய நப்பின்னை பிராட்டியே, ஸ்ரீ மகாலட்சுமியே, துயிலெழாய். துயிலெழுந்த பின்பு நோன்புக்கு உபகரணமான ஆலவட்டத்தையும் விசிறியையும் கண்ணாடியையும் உனக்கு வல்லபனான கண்ணபிரானையும் கொடுத்துவிட்டு விரகத்தால் மெலிந்த எங்களை இந்த க்ஷணத்திலேயே நீராட்ட கடவாயாக. பாவை நோன்பை மேற்கொண்ட ஆண்டாள் நாச்சியார் 10 சிறிய பெண்களை பாகவதர் ஸ்தானத்து இருத்தி அவர்களை எழுப்பிக்கொண்டு நந்தகோபாலன் வாயில் காப்போனிடம் உரையாடி கதவை திறப்பித்து முதல் கட்டில் சயனித்திருக்கும் நந்தகோபாலனையும் இரண்டாங்கட்டில் சயனித்திருக்கும் யசோதா பிராட்டியையும் துயிலுணர்த்தி அப்புறத்தில் அடுத்த கட்டில் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனுடன் சயனித்திருக்கும் கட்டிற்கு சென்று அவரை துயிலுணர்த்தி கண்ணன் வராததால், ஓ பலராமனை விட்டுவிட்டோமல்லோ, அண்ணனை விட்டு ஆசிரயித்தால் எம்பெருமான் வரமாட்டார் என்று பலராமனையும் துயிலெழுப்பி, பின் அப்படியும் வராததால், ஓ நப்பின்னை பிராட்டி முன்னிட்டு கொண்டல்லோ எம்பெருமானை அழைக்க வேண்டும் என்று நப்பின்னை பிராட்டிக்கு தனியாக ஒரு பாசுரமும் அதில் செந்தாமரை கையால் சீரார்வலை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் என்ற ஆண்டாள் சாதிக்க, நப்பின்னை பிராட்டி ஓ சிறுமிகள் நல்ல பக்தையானல்லோ, அவருக்கு அனுகிரகிக்க வேணும் என்ற நினைவோடு கருணா
சிந்தையோடு கதவை திறப்பதற்காக வரும்பொழுது கண்ணன் நப்பிண்ணை பிராட்டியை நீ சென்று அவர்களை ரட்சித்து பேரெடுக்கலாம் என்று நினைக்கிறாயா என்று சொல்லி கட்டிலில் தள்ளிவிடுகிறான். அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனையும் நப்பின்னையும் இருவரும் சயனித்திருப்பதை பாடி, மைத்தடங்கண்ணினாய் உன் மணாளனை கண்ணை காட்டி மயக்கி அவரை துயிலெழவிடாமல் தடுத்து எங்களுக்கு அருளுவதை தடுக்காதீர்கள். எம்பெருமான் ஜீவாத்மாக்களாகிய எங்களுக்கும் தலைவன், அவருக்கே நாங்கள் அற்று தீர்ந்திருக்கிறோம். அதனால் எம்பெருமானை நாங்கள் சரணடைவதற்கு விட்டு தருவாயாக என்று பிரார்த்திக்கிறார். இன்றைய பாசுரமாகிய 33 அமரருக்கு முன் சென்றுவில் போன பாசுரத்தில் நீவிர் செய்வது தத்துவம் அன்னு தகவும் அன்னு என்று சாதித்த ஆண்டாள், பிராட்டியாய உமக்கு சொரூபம் புருஷாகாரமும் சுபாவம் கருணா ஹிருதயமுமாகும். அதை எங்களுக்கு அருள பயன்படுத்துமாறு பிரார்த்திக்கிறோம். சிறுமியாய எங்களுக்கு எம்பெருமான் கருணை புரிய மாசுதகா என்ற வாக்கு தருவதற்கு கருணை புரிய வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தின் கடைசியில் கண்ணாடியும் விசிறியும் எங்களுக்கு பாவை நோன்பு நோக்க தேவையான கண்ணாடியும் விசிறியும் தந்து எம்பெருமானையும் தந்து கண்ணனையும் தந்து அருள பிரார்த்திக்கிறோம் என்று சாதிக்கிறார். நீர் புருஷாகார சேஷியாய் இருப்பது உண்மை என்றால் எங்களுக்கு வேண்டிய கண்ணாடியும் விசிறியையும் தந்து எம்பெருமானையும் பாவை நோன்பு நோற்பதற்காக சரணடைவதற்கு தன்னாலும் என்று சாதிக்கிறார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலெழாய். 30 முக்கோடி தேவர்கள் என்பது 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், அஸ்வின் தேவர்கள் 2. இவர்களையெல்லாம் மொத்தமாக அமரர்கள் தேவர்கள் எல்லோரையும் காப்பதற்கு முன்னே நடப்பவனாய் இருக்கும் எம்பெருமானே துயிலழாய் என்று சாதிக்கிறார். இதிலே கப்பந்தவிற்கும் கலியே என்று, கப்பம் என்றால் நடுங்குதல் தன்மை, தவிர்க்கும் என்றால் நடுங்குதலை நிறுத்தும் குணமுள்ளவனே என்ற அர்த்தம். இதிலே முன் என்று சொல்வது இடப்பொருளாகவும் வரலாம், காலப்பொருளாகவும் வரலாம். 30 முக்கோடி தேவர்கள் அசுரர்கள் வந்து யுத்தம் செய்யும் பொழுது 30 முக்கோடி தேவர்களை நயித்து தலைவராக முன்னின்று சென்று போர் செய்து அமரர்களை நடுக்கத்தை போக்கி அவர்களை காக்கும் குணமுடையோனே என்று ஒரு அர்த்தம். காலமாக எடுத்தால் 30 முக்கோடி தேவர்கள் அசுரர்கள் வந்து என்ன செய்து விடுவார்களோ என்று பயம் தொடங்கி நடுங்குவதற்கு முன்னமேயே சென்று அசுரர்களை அழித்து தேவர்களை ரட்சிக்கும் குணமுடையவனே என்றும் கொள்ளலாம். இதிலே ஆண்டாள் 30 முக்கோடி தேவர்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு நடுக்கம் வரும் முன்பே சென்று எதிரிகளை அழித்து அவர்களை காக்கும் எம்பெருமானே, எங்கள் காரியமாகிய பாவை நோன்பு நோக்க வர வேண்டாமா எழுநாளும் என்று சாதிக்கிறார். செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பம் என்றால் நேர்மை,
சிறப்பு, ஆர்ஜவம், தர்மமாய் யுத்தம் செய்பவன். திரளுடையாய், திரள் என்பது வீரிய சௌரிய பராக்கிரமங்களுடைய எம்பெருமானே. வீரியம் என்பது எதிரிகள் எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் வலிமை இருந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் இருப்பது, கலங்காமல் இருப்பது வீரியம். சௌரியம் அவர்களை வென்று அழிக்கும் குணம். பராக்கிரமம் அவர்கள் எதிரிகள் போரிட்டு கொண்டிருக்கும்போது மடிந்து மடிந்து வீழ்ந்தாலும் அதற்கு அதிராமல் ஐயோ அவர் சாகிறார்களே என்று மனம் கலங்காமல் இருப்பது. இத்தகைய வீரிய சௌரிய பராக்கிரமங்களை உடைய எம்பெருமானே. செற்றார்க்கு வெப்புங்கொடுக்கும் விமலா துயிலழாய். செற்றார்கள் என்றால் பாகவதற்கு விரோதிகள், அடியார்களுக்கு விரோதிகள். அந்த விரோதிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா என்றால் அவருக்கு சூட்டை கொடுக்கும், அவருக்கு பயத்தை கொடுக்கும், அவரை தோற்பிக்கும் எம்பெருமானே. மலன் என்றால் தோஷம் உள்ளவன், விமலா என்றால் தோஷம் ஒன்றும் இல்லாதவன், புனிதன் என்ற அர்த்தம். செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருகுல் நப்பின்னங்காய் திருவே துயிலழாய். அழகிய திருமலை தடங்களை மார்பை உடைய நப்பின்னை பிராட்டியின் அழகிய செவ்வாயும் உடைய நப்பின்னையுடைய திருவே. நப்பின்னை பிராட்டியார் திரு, திருவுக்கும் திருவாகிய எம்பெருமானே துயில் உணர்வாய் என்று சாதிக்கிறார். நப்பின்னை எடுத்து அவருடைய அங்கங்கள் அழகை சொல்லி இவ்வளவு அழகுள்ள அங்கங்களை கொண்ட கருணாமய ஆன புருஷகார சேஷியாய் உள்ள தேவியே, உமது அழகையும் புருஷகாரத்தன்மையும் வைத்து எம்பெருமானை எங்களுக்கு அருளுமாறு செய்தருள வேண்டும். ஊக்கமும் தட்டொளியும் தந்து, ஊக்கமும் தட்டொளியும் தந்து உன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். கண்ணாடியும் விசிறியும் தந்து எம்பெருமானையும் தந்து எங்களது நோன்பு பூர்த்தியடைய, எங்களது நோன்புக்கு தேவையான கண்ணாடியையும் விசிறியையும் அதிலே நாயகனான கண்ணபிரானை தந்து எங்களை இப்பொழுதே நீராட்டுவாயாக. கிருஷ்ணானுபவம் நதியில், கிருஷ்ணானுபவம் என்னும் மழையில் எங்களை நீராட்ட கடவது. நாங்கள் பிரம்மானந்தத்தில் நீராட உதவி அருள வேணும். எங்களுக்கு பிரம்மானந்தத்தையும் கிருஷ்ணானுபவத்தையும் கொடுப்பீராக என்று சாதிக்கிறார். இங்கே பிராட்டி முதற்கொண்டு எம்பெருமானை ஆசிரயித்து, பிராட்டியை ஆசிரயிப்பவர்கள் நாம் எல்லோரும், அவர் எம்பெருமானை ஆசிரயிப்பவராவார். அவர் நமது குற்றங்களை எல்லாம் மன்னித்து எம்பெருமானிடம் இவர்களுக்கு அருள பிரார்த்திப்பார். அப்படி எங்கள் பாவை நோன்பை நடத்தி தர எம்பெருமானிடம் பிரார்த்தித்து எங்களை ரட்சிப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார். நப்பின்னை பிராட்டியிடம் பிரார்த்திக்கிறார். இப்படி இந்த பாசுரத்தில் எம்பெருமான் கிருஷ்ணனை நேராகவும் நப்பின்னை பிராட்டி அடுத்தும் பிரார்த்தித்து எங்களுக்கு தேவையான நோன்பை பூர்த்தியாக்க தேவையான கண்ணாடியையும் விசிறியையும் தந்து மணாளனாய கிருஷ்ணனையும் தந்து எமது பாவை நோன்பை பூர்த்தியாக்கி தர பிரார்த்திக்கிறோம் என்ற ஆண்டாள் அடுத்த பாசுரம் முதல் கண்ணபிரானிடம் நேரே வார்த்தாலாபம் நடத்துகிறார். ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்ப என்ற பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்பு
இன்று உள்ள நாள்பாட்டை ஒருமுறை கூடி ஆவர்த்தித்து நிறுத்தலாம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பதவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பனமென் முலை செவ்வாய் சிறுமருள் நப்பினங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை ஊக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். ஹரி ஓம் ஸ்ரீமத் கோதாயை நமஹ.